டிக்டாக்கை வச்சு எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போகிறீங்க, ஆனால் மார்க்கெட்டிங்குக்கு உங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஓகே, உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லை. பெய்ட் மார்க்கெட்டிங்க்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் நான் செய்யணும்னு சொன்னால் டிக்டாக்கை மாதிரி பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படி சொல்லணும்னா, மற்ற எந்த சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு மொமெண்டம் ஒன்று வாரத்துக்கு இப்போ 100% ஃபாலோவர்ஸ் டாகஞ்செலுத்துன்னு சொல்ல இயலாது. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது ஃபாலோவர்ஸ் டாகஞ்செலுத்து. அதாவது உங்களோட அக்கௌண்ட் என்ன சைஸில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கிற என்கேஜ்மெண்ட், எத்தனை பேர் பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் தீர்மானிக்கப்படும் அதர் பிளாட்ஃபார்ம்ஸில். ஆனால் டிக்டாக் அல்கோரிதம் அப்படி இல்லை. நீங்கள் இன்றைக்கி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் போடுற முதலாவது வீடியோவே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிக்டாக் அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால், நீங்கள் வீடியோ போட்ட உடனே ரெண்டமாக ஒரு 200 பேருக்கு அந்த வீடியோ கொண்டே காட்டும். அது நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட கீவேர்ட்ஸில் பொறுத்து, நீங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன கீவேர்ட்ஸில் போடுறீங்களோ அதில் பொறுத்து 200 பேருக்கு காட்டும். அந்த 200 பேரும் என்ன மாதிரி அந்த வீடியோவோட எங்கேஜ் ஆகுறாங்கிறத பார்த்து அதுக்கு அடுத்தடுத்த காட்டிப்பா. அந்த 200 பேரில் நிறைய பேர் உங்களோட வீடியோ லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னு அல்கோரிதம் பார்க்க ஓகே இது ஒரு நல்ல வீடியோ உண்டு, அப்போ நிறைய பேர் காட்டுவோம்னு சொல்லி போட்டு இன்னும் நிறைய பேர் புஷ் பண்ணும். அவங்க என்ன மாதிரி எங்கேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் புஷ் பண்ணும். அப்படி நிறைய பேர் உங்களோட வீடியோட எங்கேஜ் ஆக நிறைய பேர் வீடியோ காட்டும். ஆனால் மற்ற பிளாட்ஃபார்மில் அந்த விஷயம் இல்லை. மற்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் முதலாவது இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ ரீல்ஸில் கொஞ்சம் மாற்றிட்டு வராங்க. ஆனால் ஏர்லி டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ என்ன போட்டாலும் முதலாவது அது உங்களோட ஃபாலோவர்ஸ் தான் காட்டும். உங்களோட ஃபாலோவர்ஸ் அதோட என்ன மாதிரி எங்கேஜ் பண்ணாங்கிற வச்சு தான் அது For You பேஜுக்கு பிறகு தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் போடுற விஷயங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்க இது செய்வாங்க. ரெண்டமாக உங்களோட கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டான ஆட்களுக்கு தேடி போய் காட்டாது. ஓகே, ஆனால் இப்போ அநேகமாக எல்லா சோஷியல் மீடியாக்களும் கண்டென்ட்டே அதுக்குரிய தேவையான ஆடியன்ஸுக்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஒரு இதை மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஆரம்பித்து வச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக். இன்னும் டிக்டாக்கோட அல்கோரிதத்தை அடிக்கிறதுக்கு ஒரு சோஷியல் மீடியா வரல இப்போ நான் அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு. ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிக்டாக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஒன்று. என்ன காரணம்னா, உங்களுக்குன்னு சொல்லி பெரிய ஃபாலோவிங்ஸ் இருக்க தேவையில்ல. உங்களுக்குன்னு சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் எல்லாம் இல்லாமலேயே நீங்கள் எடுத்த உடனேயே உங்களோட வீடியோஸ் நல்ல கண்டென்ட் நல்ல விஷயங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ வைரலாக இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது. என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் பாப்புலர் வீடியோ 1.8 மில்லியன் இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு போய் 1.8 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்குது. இந்த ஒரு எந்த சோஷியல் மீடியாவிலையும் அப்படி வியூஸ் போனதில்லை. ஓகே, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெருசாக எடிட் பண்ணலை, பெருசாக இது செய்யலை, என்ன எப்படி இருக்கணும் பேக்ரவுண்ட் பார்க்கல, அது செய்யலை, இது செய்யலை, ஒன்றுமே செய்யலை, ரோட்டில் நடந்துட்டு போகல ஹஜிட்டு போன வீடியோ. ஓகே, ஸோ எந்த வீடியோ வைரல் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். கண்டென்ட் நல்லதாக இருந்தால் அதை உங்களோட ஆடியன்ஸ் என்ன மாதிரி அதை லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்கிறத பொறுத்து அல்கோரிதம் புஷ் பண்ணும். ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற ஆளாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெய்ட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்குரிய பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் டிக்டாக். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்களா இல்லையா? உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் விருப்பம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது HBU கன்சல்டன்சியால் 100% ஃப்ரீ HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கேன். இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளையன்ஸுக்கு 100% ஃப்ரீ. சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.